ஐயா இந்த அட்ரஸ் சொல்ல முடியுமா? யார் நீ? பொண்ணு கடிக்கும் போது அட்ரஸ் கேட்பேன் போயா. அங்க டீ கடை திறந்திருக்கும் பாரு, அங்க போய் விசாரி. தம்பி இங்க வா. என்ன அட்ரஸ் காட்டு. எங்க இருந்து வர? சென்னையில இருந்து வரேன் சார். இதுல நேரா போனீங்கன்னா 2வது லெஃப்ட் வரும். அதுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடுல ஒரு வாட்டர் டேங்க் வரும். அதையும் தாண்டி போய்கிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஒரு மெடிக்கல் ஷாப் வரும். அதை ஒட்டி இருக்க தெரு தான் 5வது தெரு. நான் சொல்றது புரிஞ்சதா? புரிஞ்சு. போயிருவியா? நான் கொண்டாந்து விடட்டுமா? நானே போயிடுறேன். சார் டீ ஆகுது சார், எடுங்க சார். சார் டீ. என்னடா தம்பி ஸ்கூல் போலையா? குளிச்சுட்டு கிளம்பணும் சார். சரி சரி சார் லீவு கேட்டிருந்தேன். மாமியார் வீட்டுல விசேஷம். என்னையா வாயா ஐயா. ஓ உனக்கு தான் அவ்வளவு தெளிவா அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சு விட்டானே, இன்னும் நீ அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு போலையா? இல்லை சார், அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தான் கண்டுபிடிச்சு போனேன். அப்புறம் எதுக்கா இங்க வந்தா? ஏதாவது கம்ப்ளைண்டா? போன இடத்துல ஒரு கொலை பண்ணிட்டேன் சார். என்னையா சொல்ற? தமாசம் பண்றியா? கொலை பண்ண போறதுக்கு தான் என்கிட்ட அட்ரஸ் கேட்டியா நீ? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சூப்பர் வணக்கம். வணக்கம். வாங்க டாடி. ஏய் கொஞ்சம் இருங்க. ஏயா அவசரப்படுறீங்க? நான் உங்களாண்ட பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்போ முத்து, அந்த 5வது லைன்ல என்ன ஒரே கதையாகுது? 8, 9 வரை சிக்கமாக தான் ஆகுது. இன்னும் சரியா குப்பை எழணும். என்ன அடிக்கடி இந்த 3 லைன்ல தான் கம்ப்ளைண்ட்டு. எப்பா டீஸ்ல சார் ஏரியா மாற்றி விட்டா? சார் இனிமேல் கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கிறேன் சார். சரி சரி, ஓப்பே அடிக்காம குமிஞ்சு நிமிந்து நல்லா குப்பையை கூட்டுங்க. குப்பை கூட்டுறது இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் எப்ப சம்பளத்தை கூட்டி கொடுப்பேன்? நீ என்ன கீஸ்டேன் மாசம் மாசம் சம்பளம் வைத்தவங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சம்பளம் வைத்திருக்குது. நான் சம்பளத்தை ஏற்றி கொடுத்துட்டியா? இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு விலைவாசி ஏறி போய் எனக்கு தெரியுமா? அப்படி என்னடா விலைவாசி போயின்னு இருக்குது எங்களுக்கெல்லாம் தெரியாம? அப்படிவா லைனுக்கு சொல்றேன் கேள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோட்டர் பிராண்டி 65 ரூபா, இப்போ 90 ரூபா. சரி பிராண்டி தாண்டி ரம்முக்கு போனா கோட்டர் 70 ரூபா, இப்போ 120 ரூபா. ஓகே ஒயின குச்சி ஒயிட் ஆகலான்னு போனா 100 ரூபா கோட்டர் 150 ரூபான்றான். அப்ப ஜின்னு பக்கம் போலான்னு போனா 85 ரூபா கோட்டர் 140 ரூபான்றான். டவுட்டா அந்த ராணியாக்கா கிட்ட கேட்டு பாரு, 8 வருஷமா ஜின்ன குச்சி டின்னு மாதிரி ஆயிருக்குது. கரெக்டா? ஏங்க சிரிக்கிற? உங்களுக்காக தான் நான் போராடி நிக்கிறேன். இது மட்டுமா 4 பேர் கல்லை வச்சுட்டு 40 ரூபா கேக்குறான். ஒரு முட்டையில 2 ஆம்லெட் போட்டு 30 ரூபா கேக்குறான். நீ குடுக்குற சம்பளத்தை வச்சு நான் குடிக்கட்டுமா இல்ல குடிக்கிறத பார்த்து காண்டாவட்டுமா? ஏ குமாரே,
இந்த கர்மத்தை எங்காவது கூவத்துல பிடிச்சி தள்ளி விடுறான். லாரி அங்கதான் எனக்கு வீடு. போடா போய் வேலை செய்யுங்க. மக்களே இந்த போராட்டம் தொடரும். ஆயிரம் மேல் வாதீங்க. குப்பை வண்டியில் செல்கிறோம் பயணம், அள்ளும் கைகளில் இல்லையே சலனம். சாலையோரங்கள் குவியும் குப்பை கூளங்கள் எங்களின் வாழ்க்கை. எங்கள் உள்ளங்கள் சுத்தம் மூளையது போல செய்வோம் நாங்கள். அடடடா அடடா ட்ரைனேஜ் டேஞ்சர் பார்க்காமல் சாக்கடையில் சீவேஜ் அள்ள உயிரை தருவோமே. இந்த பூமி குப்பை மனிதன் கடவுள் இன்னும் அல்லலையே. மனிதன் போடும் பிளாஸ்டிக் குப்பை இந்த பூமி தாங்களே. எவரெஸ்டில் கார்பேஜ் இயற்கையாகுதே டேமேஜ். அணு கழிவு கொட்டுறா, அத கேட்டா திட்டுறா. நகர நச்சு காற்றினால் அந்த ஓசோன் திரைய ஒழிச்சு கட்ட பார்க்கிறா. குப்பை வண்டியில் செல்கிறோம் பயணம், அள்ளும் கைகளில் இல்லையே சலனம். என்னக்கா சூப்பர் வேலை கொடுத்தானா? கரண்ட் அடுப்பு இங்கே தான் இருக்கானா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வாக்குமாரு. சார் சாயந்தரம் குறுக்குப்பேட்டில் பொண்ணு பார்க்க நம்ம புரோக்கர்ட்டுன்னு போகிறாரு. ஒரு 1000 ரூபா சம்பளத்தில் பிடிச்சிக்கோ சார். நம்ம கம்பெனில எல்லாரும் கல்யாணம் ஆகி புள்ள பெற்று செட்டில் ஆயிட்டானுங்க. ஒரு ஆளுக்கு தான் வெயிட்டிங்லேயே இருக்குது. அடுத்த முகூர்த்தத்துல எங்க எல்லாருக்கும் கல்யாண சோறு போடணும். சரியா? சரி சார். 1000 ரூபா போதுமாடா? போதும். ஆபீசர் நம்ம குமார் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு சோறு போடுறோமோ இல்லையோ, வரவங்க எல்லாருக்கும் சரக்கு ஆறா ஓடினே இருக்கும். சொல்லடா என்ன சார் நல்ல செய்தி சொல்லாம தலையில வச்சுக்கிற? குமார, அவனை தள்ளிட்டு போ. டேய் காக்கா, அவங்க அப்பா மூஞ்சி பார்த்தா தாப்பால் இல்லாத பீரோ மாதிரியே இருக்கிறான். பொண்ணு அழகா இருக்குமாடா? போட்டோ கூட காட்டல நீ. என்னடா உன் பொண்டாட்டி ட்ரெஸ் டக்கராக்குது. எங்க எடுத்த? இது டாப்பா என்ன நகர்ல ஜீன் அடையாளடா. பெரிய ஷோரூம்டா அது. ஆஃபர்ல எடுத்தேன். ஏம்பா என்ன கம்மல குதி நிக்கிறீங்க? அப்ப சண்டை போட்டுக்கிட்டுமா? எத்து துணுக்குப்பா. உங்களுக்கோசரம் பாரிஸ்ல போய் லாலாக்கல்ல இருந்து மிச்ச ஸ்வீட்லாம் வாங்கியாந்தம்பா. ஸ்வீட்லாம் லாலாக்கல்ல தான் வாங்கி வர முடியும், காயலாங்கல்ல வாங்கி வர முடியும். ஏய் கலாய்க்காதப்பா, இரலே இவங்க தான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலி. ஏய் டோலே, ஏய் டோலே, வாங்கியே டீசெண்டா சாப்பிடுது, கண்டாவே சாப்பிடுற. நம்ம ஃபேமிலி பத்தினா நான் அந்த ஜாம்டி பாக்ஸ் வாயா அதிகரலா வீட்டுல ஒரே பொண்ணு தானம்மா. தம்பி காக்கா, நம்ம ஃபேமிலி மேட்டர்லாம் இந்த அம்மா கிட்ட நீ சொல்லவே இல்லையா? நீயே சொல்லுனா. இந்த பாருமா, என் மூத்த பையனுக்கு கண்ணால் ஆகி 2 குழந்தைக்குது. செயினெல்லாம் அறுத்துருவான். போன வருஷம் கூட 2 பெருசுங்களே நகைக்கோசரம் மவுடு பண்ணிட்டான். கூட்டாளிங்க சரி கிடையாது. ரெட் காயில குத்துறானுங்கம்மா. என்னன்னா ஆஸ்கர் விருதா கொடுப்பாங்க. அத விடுமா, என்ன தொழில் பண்றீங்க? நான் மீன் வியாபாரம் பண்றேமா. நாங்களும் உங்களை மாதிரிதாமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி மீன் வியாபாரம் தான் பாத்துன்னு இருந்தோம். மீனை வித்து வித்து காஞ்சி கருவாடை பண்ணதான் மிச்சம். 4 காசை பார்க்க முடிஞ்சுதா? இதோ இந்த மனுஷன் கஞ்சா விக்க ஆரம்பிச்சாரு. 4 காசை பார்க்க முடிஞ்சது. நானும் வீட்டுல அவருக்கு உதவியா பொட்டலம் போட்டு குட்டின்னு இருக்கேன். வசதி எல்லாம் இருக்குதுமா. என் பொண்ணுக்கு ஒரு குறை, செவ்வாய் தோஷம். வர்ற மாப்பிள்ளைங்க செட் ஆகல. அப்படியே வந்தாலும் நாங்க பண்ற தொழில் அவங்களுக்கு பிடிக்கல. இன்னும் போலீஸும் குடும்பத்தை பிடிக்கலையே. விளையாட தம்பி, 30 சவரம் நகை இருக்குதுமா. ஒரு வீடு ஒண்ணு எழுதி வச்சிடறேன். நீங்க பொண்ணை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு முடிவை சொல்லுங்க. குமாரே, இது உனக்கு பாக்குற 19வது பொண்ணு. வேற வழியே இல்ல. யோசிக்காம ஓகே சொல்றேன். பொண்ணு வந்து பாரு. பாரு பயப்படாத மாமா. பொண்ணு நல்லா சைல மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை கொடுமா. மாப்பிள்ள அவன் தாமா. மூஞ்சி தாமா தட்டு மாதிரியே இருக்குது. தேங்க்ஸ்மா.
பொண்ணு பொண்ணு நல்லா அழகா ஸ்லிமா இருக்குது, இருந்திருக்கலாம். நீ பாட்டு பாடியோமா? யார பார்த்து என்ன கேட்ட? ஜிலேபி. வாலிபனே வாலிபனே பொண்ண நம்பி போகாத, வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணாத, வீணா ஸ்பென்சர் அபிராமின்னு சுத்தி காட்டாத. வாலிபனே வாலிபனே பொண்ண நம்பி போகாத, வட்டிக்கு காசு வாங்கி செலவு பண்ணாத, ஸ்பென்சர் அபிராமின்னு சுத்தி காட்டாத. நானு பிகர் பாக்குறேன், சுத்தி பார்க்க போறேன், கூல் ட்ரிங்க்ஸ் குடுமா. மாற அம்மா லக்கிடா நீ. பொண்ணுக்கு 5 நிமிஷம் மாப்பிள்ளையாண்ட பேசணுமா? ஏய் தங்கபேட்டை இங்க வா. என்ன மேடம் வீட்ல விசேஷம் நடந்துக்கு நிக்குது, எதுவா இருந்தாலும் போயிட்டு நாளைக்கு வா பேசிக்கலாம். அட நீ வேற, மேட்ரு ஏசி வரைக்கும் போயிடுச்சு. உன் பொண்ணு 1C பஸ்ல அடிச்ச ரெட் கலர் பேக மட்டும் கொடுத்துரு, அதுல 30 சவரன் நகை இருக்கு. உன் பொண்ண கையோட எஸ்ஐ கூப்பிட்டு வர சொன்னாரு. ஏழு வருஷமா நிறைய பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணு மடியல. இந்த பொண்ணாவது மடிஞ்சிரும், அடுத்த மூத்தத்துல கல்யாணத்தை முடிச்சலான்னு இருந்தேன். வேலை வெட்டி இல்லாம குடிச்சுக்கின்னு ஊரை சுத்துற சோமாரிக்கெல்லாம் பொண்ணு கிடைக்குது. யாரு செஞ்ச பாவமோ என் பையனுக்கு ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது. விடு சார்ச்சே, ஆய்வாத. ஆண்டவன் நல்லவங்களதான் சோதிப்பான், ஆனா கடைசியில கை விட மாட்டான்னு இந்த சினிமாவில ரஜினிகாந்த் சொல்லுவானே, அந்த மாதிரி நம்ம பாடி கட்டு முனேஸ்வர நம்ம குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணை காமிக்காதியா போயிடுவான். ஓ இப்படி கண்ணை கசக்கி மூக்க சிண்டிங் நெருப்பண்ணி தெரிஞ்சுதான் இத்த வாங்கின்னு வந்தேன். இந்தா இப்போ குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு, எல்லாம் காலைல சரியாப்படும். இப்பவே இந்த கிளம்பி ரஜினி டைலாக் பேசுது, இன்னும் குச்சக்கப்புறம் என்னென்ன பேசணும். நர்ஸு கிளாஸ்ல எந்தல கம்மியா இருக்குது, சரி சம்மா ஊத்தே. இப்படி ஊத்திக்கினே போனா கைவி உனக்கு சங்குதான். கல்பட்டி இது வரை கிளம்பி குமார் குமார் சொல்றேன் தப்பா நினைக்காத. இந்த குப்பை வர்ற வேலையை விட்டுட்டு வேற எதனா ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுன்னு ரொம்ப நாளா தோணுதுடா. அம்மா சொல்றத கேளு குமார. விடுமா, இப்போ வரதான் உனக்கு நேரா பழப்பா போச்சு. மற்றவனுக்கு சொல்லுவானுங்க நமக்கு இது பரம்பரை தொழில், இந்த வேலைலாம் விட்டு வேற வேலைலாம் நம்மளால பார்க்க முடியாதுமா. எல்லாரும் ஊர்ல குளிச்சுட்டு டீக்கா ட்ரெஸ் பண்ணின்னு வர்றாங்கன்னா ஊர்ல இருக்கிற குப்பையும் தெருவில் இருக்கிற குப்பையும் வீட்டுக்கிட்ட வாசல்ல இருக்கிற குப்பையும் நாங்க வர்றனால தான். நாங்க காண்டி ஒரு 4 நாள் ஸ்ட்ரைக் பண்ணோன்னு வை, அப்பால ஊரே நாரிவிடும். உன்னாண்ட ஒரு டவுட் கேக்குறேன், ஊர்ல இருக்க எல்லாரும் குப்பை வர்றது அசிங்கன்னா அப்புறம் யாருதாம்மா வர்றது? டெய்லி காலைல எடுத்துன்னு போய் கொட்டுறோமே, எங்க கக்கூசு நாள் பூரா வயிற்றுல வச்சுதான் சுத்தி நிக்கிறோம். வேலையை குறைச்சா உனக்கு தான் கோவம் வந்துருமே. இருக்காதா பின்ன? மேடைக்கு மேடை கட்சிக்காரங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்னை சிங்கார சென்னை ஆக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்னை சிங்கார சென்னை ஆக்குவோன்றான். நாங்க கண்டு இல்லைன்னா சென்னை சிங்கார ஆயிடுமா? அடி விசில கம்முன்னு கடை. ஒரு பொண்ணை டாவடிச்சிட்டுக்குன்னு வாடானா அதுக்கும் துப்பு இல்ல. எத்தனை நாளைக்குதான் என் பாடு இப்படியோ. நான் சாகிறதுக்குள்ள ஒரு துணையை பிடிச்சி உன் கையில கொடுத்துட்டா நிம்மதியா நான் செத்து போடுவேன். செத்து போடுவேன்னு நான் அச்சா சாவச்சிடுவேன், அம்மானு கூட பார்க்க மாட்டேன். சாரிம்மா, நீ 100 வயசு வரைக்கும் இருப்பமா, இருக்கணும். நீ வேணா பாரு, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். சாப்பாடு போடு போடு. ஏப்பா மெட்ராஸ்லயே குப்பை வாரனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னா பால்பாறை பொண்ணுங்க மட்டும் எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்பா. என்னண்ணா நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க?
பையன் ஃப்ரெண்டுண்ணா, ரொம்ப நல்ல பையனா. குப்பை வர்ற வேலையை ரொம்ப பெருமையா செய்யறவனா. உப்பு வர வேலையை அவன் பெருமையா நினைக்கலாம்பா. அவனை கட்டிக்கு போற பொண்ணு எப்படிப்பா நினைக்க முடியும்? என்ன பண்றது? ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற. சரி இரு, கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பொண்ணுக்கு தான் 7 8 மாப்பிள்ளை பார்த்து ஒண்ணுமே செட் ஆகல. அவர் பொண்ணு வேணா பேசி பார்க்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்னன்னா? பொண்ணு பார்க்க வரதுல இருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை குப்பை வேலை பார்க்கறத யார்கிட்டையும் எக்காரத்தை கொண்டும் பொண்ணு வீட்டுல சொல்லிடக்கூடாது. ஓகேவா? சரிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. அம்மா சாப்பிடுங்க, மாப்பிள்ளை எடுத்துக்கோங்க. இந்தாங்க தம்பி. ஊடெல்லாம் நீட்டா சுத்தமா வச்சுன்னு இருக்கீங்க. அதாவது இடத்துல பளிச்சுன்னு பளபளன்னு கீது இல்ல குமாரு? எல்லாம் என்ற பொண்ணு பூங்கொடிதானுங்க. அவளுக்கு ஊடு வாசல் எப்பவுமே சுத்தமா இருக்கணுங்க. ஒரு நாளைக்கு 7 8 வாட்டி கூட்டிருவானா பாத்துக்குங்களேன். அவளுக்கு குப்பைனால ஆகாதுங்க, அலர்ஜிங்க அவளுக்கு. எங்க மாப்பிள்ளை கூட தாங்க குப்பைனா ஆவே ஆகாது. எங்காவது குப்பையை பார்த்துட்டானா அதை வாரிட்டா மறுவேலையே பார்ப்பான். இன்னைக்கு சென்னையே சுத்தமா இருக்கிறது காரணம் அவன் தாங்க. என்னடா குமார? என்னம்மா கரெக்ட் தானம்மா? மிஸ் சொல்றியா? கந்தசாமிண்ணா, பொண்ணு ரெடியா இருந்தா உடனே வர சொல்லுங்கண்ணா. ஒருத்தர் பார்த்து பிடிச்சிருந்தா சீக்கிரம் தட்ட மாத்திக்கலாம்ல. சரி சரி அம்மா, பூங்கொடி ரெடி. நான் கூட்டிட்டு வரணுங்க. கூட்டு. அப்புறம் என்னங்கண்ணா, எல்லாருடைய முகத்தை பார்த்தாலுமே தெரியுது பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. பேசி முடிச்சு தட்டை மாத்திர வேண்டியதானே? எங்களுக்கு சம்மதம் தானுங்க. எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ஒரு கிளர்க்கு மாப்பிள்ள, அதுவும் மெட்ராஸ்ல இருந்து கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமுங்க. புரோக்கர் தம்பியும் உங்க குடும்பத்தை பத்தி நல்லா சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு சம்மதம்னா சந்தோஷமா தட்டை மாத்திரலாமுங்க. என்னம்மா, தட்டை மாத்திரலாம்ல? மாத்திரலாம். ஒரு நிமிஷம். பொண்ணோட அப்பா கிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி மெட்ராஸ்ல நான் ஒன்றும் கிளர்க் வேலை பார்க்கலங்க. சாதாரண குப்பை வர்ற வேலை தாங்க பார்க்குறேன். இந்த ஊருக்கு உங்க பொண்ணை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளர்க் வேலை பார்க்குறேன்னு புரோக்கர் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கது எனக்கு தெரிய வந்துச்சு. போய் சொல்லி உங்களை ஏமாற்றி இந்த கல்யாணம்லாம் பண்ண எனக்கு என்ன இல்லைங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க விருப்பப்படி வேற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்களேன், நாங்கள் வரோம். கொஞ்சம் நில்லுங்க தம்பி. அடுத்தவங்கள பொய் சொல்லி ஏமாத்தக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு தகுதியை என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு போதும் தம்பி. வேற யாராவது வந்து நீங்க கிளர்க்கு இல்ல குப்பை வர்றவன் தான் சொல்லியிருந்தா சத்தியமா என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்க மாட்டேனுங்க. ஆனா நீங்களே நேர்மையா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்க என்ன இருக்குது? இந்த நிமிஷமே என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன ஒண்ணு, புரோக்கர் வந்து சொன்னதுல இருந்து என் பொண்ணு கிளர்க் மாப்பிள்ளன்னு ஊரெல்லாம் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டா. அவகிட்ட மட்டும் நாங்களா சொல்ற வரைக்கும் உங்க வேலையை பத்தி எதுவும் சொல்லிக்காதீங்க. அதெல்லாம் தப்புங்க. கூட வாழ்றவங்க கிட்ட எப்படிங்க உண்மையை சொல்லாம வாழ முடியும்? அதெல்லாம் வேண்டாங்க. தம்பி, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப உண்மையை சொன்னா அவ வேண்டான்றுவா. அவ சின்ன பொண்ணு. உங்க நல்ல மனசு இப்ப அவளுக்கு புரியாது. உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சமயம் பார்த்து நாங்களே உங்க வேலையை பத்தி அவளுக்கு எடுத்து சொல்லிடுறோம். அதுக்குள்ள அவளே கூட உங்க நல்ல மனசை புரிஞ்சுப்பா. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். வாங்க மாப்பிள்ள. என்னங்கண்ணா, தம்பி என்ன சொன்னாரு? பேச வேண்டியதா பேசி வச்சுங்களா? மாப்பிள்ளைக்கு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தானா, இருந்தாலும் பொண்ணோட சம்மதத்தை கேட்கணும்னு சொல்றாரு.
குதிரை மேல ஏறி அவ சேர துணியும் தாயும் போதேவி தட்டடி டிக்கெட் வாங்கன்னு சொல்ல போறாளே எனக்கு ஏத்த ஜோடி வந்தா நான் தேங்க்யூ சொல்றேன் கந்தா நான் கூட்டி போவேன் அவனுக்கு கிந்தா அட வீரு கேட்ட நண்பா நான் சீட்டு வைக்கிறேன் இந்தா இனி தாங்க மாட்டேன் என்னோட வந்தா ஆமச்சி வாடாமச்சி மாமா டைம் ஸ்டார்ட் ஆச்சு அன்பாக என்ன பார்க்க அது ஒண்ணு வந்தாச்சு உப்பத்தி மேல வந்து ரோஜா பூவும் பூத்தாச்சு உப்பத்துல கோலம் போல தேவதையும் வந்தாச்சு செத்து கடை அல்வாவ செத்து செஞ்ச கண்ணண்டா பார்த்த போல வெத்துட்டேன்டா ஒரு கூட்டு எதுவும் இல்லாம சாவி கூட போடாம எனஞ்ச அவ திறந்துட்டாடா சரி பார்த்ததில்ல இந்த சிட்டி பார்த்ததில்ல அவ தங்க நேரம் போதும் அதுக்கிடே இல்லையே ஒரு காசு பணம் இல்ல அடானா என்ன சொல்ல நான் வாழ வைப்பேன் குயின போலடா எனக்கு ஏத்த ஜோடி வந்தா நான் தேங்க்யூ சொல்றேன் கந்தா நான் கூட்டி போவேன் அவனுக்கு கிந்தா அட தீர கேட்ட நண்பா நான் சீட்டு வைக்கிறேன் இந்தா இனி தாங்க மாட்டோம் என்னோட வந்தா சரி போயிட்டு வாங்க சரிப்பா. என்னய்யா மாப்பிள்ளை வீடு கோழி கொண்டாட்டம் இருக்குது? அண்ணா என்னண்ணா இப்படி சொல்றீங்க? இது சென்னையோட நடு சென்டர்ல இருக்குதுங்கண்ணா. இன்னைய ரேட்டுக்கு 1 கோடி போகும். பின்னாடி கோவம், முன்னாடி பீச்சு. சாதாரணமா சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம பூங்கொடிக்கு அமையறது கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிங்கிற ஏகுவாத்து பக்கத்துல குப்பை கொசு நாத்தத்துல சண்டை போற பூசி பேண்டா அட தண்ணி லாரி கூட்டத்துல முண்டி மோதி நிக்காமல கண்ண போற பாத்து பேண்டா அந்த பிச்சி கரையோரம் தன காத்து வாங்க போவோம் அவ பேச்சு குரல் கேட்டா அது போதும் போதுமே அவ சேர்த்து வச்ச ஆசை அத அள்ளி அள்ளி வீச நான் வாழ வைப்ப குயின போலடா எனக்கு ஏத்த ஜோடி வந்தா நான் தேங்க்யூ சொல்றேன் கந்தா நான் கூட்டி போவேன் அவனுக்கு கிந்தா அட பேரு கெட்ட நண்பா நான் சீட்டு வைக்கிறேன் இந்தா இனி தாங்க மாட்டேன் என்னோட வந்தா எனக்கு ஏத்த ஜோடி வந்தா நான் தேங்க்யூ சொல்றேன் கந்தா நான் கூட்டி போவேன் அவனுக்கு கிந்தா அட பேரு கெட்ட நண்பா நான் சீட்டு வைக்கிறேன் இந்தா இனி தாங்க மாட்டேன் என்னோட வந்தா
நைனா புட்டுக்கினா இருக்கு குமாரு. புட்டுக்குனா கம்மிச்சு ஓட்ட வேண்டியதான்டா. குமாருப்பா நேத்து எந்த பாடோ 2 குவார்டர் ஓச்சில வாங்கி கொடுத்தானு வாங்கி குடிச்சு நெட்டிக்கில இருக்கு பாரு. வா வந்து பிளஸிங் வாங்கிக்க. நீ வா நல்ல உயிர் நைனா ஆசீர்வாதம் பண்ணு நைனா. நைனா ஏய் நோரா டேய் போடா டேய். ஏய் வா நோரு நோரு ஐயூரா. வா 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 வா. என்னக்கா எப்படி இருக்க? மெஸ்ஸல் ஆகுதுமா, நாங்களாம் குமாருக்கு வேண்டப்பட்டவங்க தான். போ. வாமா உள்ள. ஜோதி கிஃப்ட் கொடுக்குது பாரு. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏமா என் பொண்டாட்டி அழகா இருக்காளா? இல்ல அத சொன்னதை ஒத்துக்க மாட்டாளே. வீட்டுக்கு வா மூஞ்சி அடிச்சு உடைக்கிறேன். எங்க குமாரன் என்ன பிடிச்சிருக்காக்கா? கிளர்க்கு உங்க மருமகளுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. கொஞ்சம் கேரா பாத்துக்கங்க. இந்த டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுங்க. நம்ம குமாரன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமாக்கா? வேணாம் ஜோதி, உங்களோட வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். எப்பா 3 டீ போடுப்பா. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? சரிப்பா போடு. 10 நிமிஷம் ஆகுமா? ஜோதி என் புருஷ மாதிரியே இருக்கு. அது நம்ம குமாரன் இல்லக்கா. நம்ம குமாரன் எதுக்கா இந்த வண்டியில போகுது? நம்ம குமாரன் பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாருக்கா. தானே எருமாடு இண்டிகேட்டர் ரைட்ல போட்டு லெஃப்ட்ல திருப்பது பாரு. வாடா வா வா அப்படியே பின்னாடியா வாடா.
மாமா பேசுறேன்டா. சொல்லுமா. ஹாஸ்பிட்டல்ல செக்கப் முடிச்சு வெளிய வர சொல்லும். நீ குப்பை வேற இருந்தத உன் பூங்கடி பாத்துட்டாடா. அம்மா என்னம்மா சொல்ற? ஊருக்கு போறேன்னு ரெடி ஆயிட்டு இருக்காடா. கொஞ்சம் சீக்கிரம் வாடா குமாரு. கோவமா கிளம்பிட்டு இருக்காடா. உள்ள போடா. பொங்கடி நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அல்லாத பொங்கடி. பொங்கடி பொங்கடி. என்ன இப்ப வேச கலைஞ்சு போச்சு, நல்ல மாதிரி நடிக்கிறியா? போச்சு, நாசமா போச்சு. நீ குப்பை வருவன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஊர்ல தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். கிளர்க்கு மாப்பிள்ளன்னு சொல்லி என் ஊர்ல எவ்வளவு சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க. என்ன போய் சொல்லிருக்கியோ? நீ குப்பை வருவன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா என் அப்பா அம்மாவும் என்ன கட்டி கொடுத்திருக்க மாட்டாங்க. இல்ல பொங்கடி, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்ல மாமா கிட்ட நான் என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டேன். அவங்க தான் பரவாயில்ல, என் பொண்ணு உன்னை கட்டி வைக்கிறோம், நேரம் வரும்போது நாங்களே சொல்லிடுறோம்னு சொன்னாங்க. ஓஹோ, நீங்க பண்ற தப்ப மறைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா மேல பழிய போடுறீங்களா? என் அப்பா அம்மா எல்லாம் என்கிட்ட எதையும் மறைக்கல. அப்படியே என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க வந்து இப்ப குடும்பம் நடத்துறாங்க. 3 மாசம் உன் கூட நல்லா தானே இருந்தேன். அப்பவாவது நீ குப்பை வர்றவன் என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இல்ல பொங்கடி, குப்பை வர்றவன் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. இப்பவே நான் எங்க ஊருக்கு கிளம்பி ஆகணும். ஹலோ மாமா, நான் மாப்பிள்ள பேசுறேன் மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? பூங்கொடி அம்மாவும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். சின்ன பிரச்சனை ஆகி போச்சு மாமா. பிரச்சனையா? நான் என்ன வேலை பண்றேன்னு பூங்கொடிக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. தெரிஞ்சு போச்சா? நான் என்ன பண்றது இப்ப தெரியல மாமா. நீங்க பூங்கொடிட்ட போன கொடுங்க, நான் பேசுறேன். சரி அப்பா. ஹலோ ஹலோ அப்பா. கண்ணு பூங்கொடி. அப்பா எல்லாரும் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா. இல்லம்மா, மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் கிடையாது. அவரு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்பவே எல்லா உண்மையும் சொன்னாரு. நான் தான் நல்ல பையனா தெரிஞ்சதுனால வேலையை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னம்மா. அம்மா பூங்கொடி, இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை கூட வாழாம இங்க வந்துடாதரம்மா. மத்தத நான் நேர்ல வரும்போது உங்ககிட்ட பேசிக்கிறேன். போன மாப்பிள்ளைகிட்ட கூட. உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். என் தப்பு தான் பூங்கொடி. சாரி பூங்கொடி. எந்த மூச்சியை வச்சுட்டு என்கிட்ட பேசுற? இப்ப நான் ஊருக்கு கிளம்பாததுக்கு ஒரே காரணம் எங்க அப்பா சொன்னதுனாலதான். இனிமே உன் கூட குடும்பம் நடத்துவேன்னு நினைச்சு கூட பார்க்காத. உன்னை பார்த்தாலே கோவட்டிக்கிட்டு வருது. நீ கிட்ட வந்தாலே எனக்கு குப்பை நாத்தம் தான் அடிக்குது. 3 மாசம் கூட வாழ்ந்தது சாக்கடையில கிடந்த மாதிரி உடம்பெல்லாம் கூசுது. இனிமே நீ என்ன தொட்டா நானே என் உடம்புல அண்ணனைய ஊத்திட்டு செத்துருவேன். விலகாதே எனதுயிரே, விலகாதே எனதுயிரே, நீ போனால் அடி பிரியாதோ எனதுயிரே. பழகாமல் என் கிளியே, பறக்காதே நீ வெளியே, அடி நீ போனால் உடன் பிரியாதோ எனதுயிரே. அன்பே அன்பே என் காதல் பொய் இல்லையே, அன்பே அன்பே அதை சொல்ல வழியில்லையே, அன்பே அன்பே நீ இன்றி நான் இல்லையே, அடக்கடவுள் தந்தவரும் கையில் வந்தவுடன் பிரிந்து போகின்றதே. விலகாதே எனதுயிரே, விலகாதே எனதுயிரே, நீ போனால் அடி பிரியாதோ எனதுயிரே. ஓ பழகாமல் என் கிளியே, பறக்காதே நீ வெளியே, அடி நீ போனால் உடன் பிரியாதோ எனதுயிரே.
என் பையனும் பண்ணது தப்பு தாமா. நாங்க பண்ண தப்புக்கு பாவம் வயிற்றுல வர குழந்தைக்கு தண்டனை கொடுத்துறாத. கொஞ்சம் சோறு துண்ணுமா. நீவும் எங்க வயிற்றுக்கு துண்ணாதான் வயிற்றுல வர குழந்தை நல்லபடியா பிறக்கும். கொஞ்சம் சோறு துண்ணுமா. ஏனோ உந்தன் மௌனம் புரியவில்லை. உன்னை தேற்ற ஒரு மொழியும் கையில் இல்லை. ஆனால் உன்னே உள்ள காதலும் குறையவில்லை. வழி தெரியாத ஒளி தெரியாத ஒருவித காற்றில் மாட்டிக்கொண்டேன். என அறியாமல் நீ செல்லும் போது காயம் கொண்டேனே. காலம் என் காதல் உந்தன் காதில் சொல்லிடுமே. அன்பே அன்பே என் காதல் போயில்லையே. அன்பே அன்பே அதை சொல்ல வழி இல்லையே. அன்பே அன்பே நீ இன்றி நான் இல்லையே. அடக்கடவுள் தந்தவரும் கையில் வந்தவுடன் பிரிந்து போகின்றன. விலகாதே எனதுயிரே விலகாதே எனதுயிரே. நீ போனால் அடி பிரியாதோ எனதுயிரே. ஓ ஓ, 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 பழகாமல் என் கிளியே பறக்காதே நீ வெளியே. அடி நீ போனால் உடன் பிரியாதோ எனதுயிரே. விலகாதே எனதுயிரே விலகாதே எனதுயிரே. நீ போனால் அடி பிரியாதோ எனதுயிரே. ஓ பழகாமல் என் கிளியே பறக்காதே நீ வெளியே. அடி நீ போனால் உடன் பிரியாதோ எனதுயிரே. மா கிளம்பலாம். வரேன். என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? வந்து ஒரு வாரம் ஆச்சு மாமா. இப்போ கிளம்புனாதான் நாளைக்கு காலையில் வேலைக்கு போக முடியும். அப்படிங்களா? மாமா மறுபடியும் நான் எப்போ வந்து குழந்தையும் பூங்கொடியும் மெட்ராஸ்க்கு கூட்டு போகிறது? மாப்பிள குழந்தை பிறந்து 1 வாரம் தான் ஆகுது. அவளுக்கும் பச்சை உடம்பு. அதனால ஒரு 3 மாசம் பொறுத்து கூட்டிட்டு போங்களேன். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. 3 மாசம் கழிஞ்ச பிறகு வந்து குழந்தையும் மறுமொழி நாங்க எட்டுன்னு போறோம். 3 மாசம் ஆனாலும் சரி 3 வருஷம் ஆனாலும் சரி மெட்ராஸ் பக்கமே நான் வரமாட்டேன். அப்புறம் அங்க போகாம இங்கே இருந்துக்கிறேன்ப்பா. அந்த ஊரு ஒரு ஊரா? அந்த கொசுக்கடி, அங்க இருக்கிற கோவத்தோட நாத்தம், அங்க பேசுற பேச்சு, இதெல்லாம் நீங்க அங்க வந்து ஒரு 4 நாள் இருந்தாதான் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். என்ன கண்ணு இப்படி சொல்ற? அப்போ அங்க வாழ்றவங்கள மனுஷங்க இல்லையா? குழந்தை வேற ஆயிப்போச்சு. இப்ப மெட்ராஸ் போய் மாப்பிள்ள கூட வாழ மாட்டான்னா யாரு கண்ணு ஒத்துப்பா? இந்த குழந்தை அங்க வளர்ந்துச்சுன்னா என்ன அம்மா அம்மானே கூப்பிட மாட்டா. கோத்தா அவங்க அம்மானு தான் கூப்பிடுவா. பூங்கொடி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு மாமா. நாங்க தான் வேற வழி இல்லாம அந்த குப்பத்திலையும் கூவ நாத்தத்திலையும் வாழ்றோம். பூங்கொடி இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு அங்க வந்து வாழ்றதுன்னா கஷ்டமா தான் இருக்கும். என் சூப்பர்வைசர் அவர் வீட்டை எனக்கு கம்மி வாடகைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பூங்கொடியும் குழந்தையும் அந்த புது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான் இருக்கேன் மாமா. சரிங்க சரிங்க. பூங்கொடிக்கு அந்த வீடு கட்டாயம் பிடிக்கும் மாமா. ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. பாத்துறா புது பீரோடா. இதா கொப்ப பிறந்தப்போ வாங்கின பீரோடா. போடா டேய். இருடா. இடிக்காது இருடா. டேய் பாத்து. நன்றி சார். மெதுவாடா. மாறு எல்லா பிளாட்டுக்கு இவர் தான் பீரோ தூக்கி இருப்பார் போல்றது. சும்மாறா. பார்த்து செவுத்துல இடிக்காம மெதுவா இறக்கி வைங்க. மெதுவா பார்த்து வை மெதுவா. தேங்க்ஸ் சார்.
இட்ஸ் ஓகே நோ மைண்ட். இங்கே தான் வீடா? இங்கே தான் ஆப்போசிட் ஃப்ளாட்ல. பால் காய்ச்சிருக்கோம், சாப்பிட்டு போறீங்களா? இருக்கட்டும் பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. அட குந்து தம்பி. அட வாங்க சார், பீரோ தூக்கி இருக்கீங்க, ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போங்க. வாங்க உட்காருங்க. இருக்கையிலே நம்ம தான் கொள்ளுமோ? அது உண்மைதான். உட்காருங்க. உங்கடி ஒரு கப்பில் பால் கொண்டு வாமா. படிக்கிறீங்களா சார்? இல்ல ஒர்க் பண்றேன் சாஃப்ட்வேர்ல. ஓ கம்ப்யூட்டர் கம்பெனி. ஆமா. உங்கடி சார் கூட கொடு. இவங்க தான் என் ஒய்ஃப் சார். ஹாய் சார். நம்ம எதிர் வீட்டில் தான் இருக்காராம். அப்பா அம்மா எங்க சார் இருக்காங்க? பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியா? இந்தாப்பா வர பால்ல தொட்டு துண்ணு. வேணாம் தேங்க்ஸ். நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சார் நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் சார். பாண்டிச்சேரி எனக்கு சொந்த ஊர் மாதிரி. இங்க ஸ்ட்ரைக்குனா அங்கதான் வருவேன். நீங்க வார வாரம் போவீங்களா சார்? ஆல்மோஸ்ட். இந்த வாரம்? யா. அப்ப வரும்போது 2 புல்லு பூச்சிடுவாங்களே. ஏன்டா டேய் சும்மா இருடா. டேய் காசு கொடுத்துடலாம்டா. நான் 3 சரக்கு வச்சு நாக்கே செத்து போச்சு. சரி நான் போயிட்டு வரேங்க. பாய். குமார் புது வீட்டுக்கு வந்துட்ட, பாலோட விட்டுறாத, கடை கடை கொண்டு போ. இருடா அந்த வேலைலாம் முடியட்டும், சாயந்தரம் வச்சிடறேன் பார்ட்டி. டிக்கெட்டுக்கு இந்த சாயந்தரம் பாட்டியில இந்த பாட்டிய மறந்துடாதரா. உன்னை ஏமா மறந்துட்டான், அதான் இன்னும் தூக்காம இருக்கிறான் உன்னை. நான் மீன்காரம்மா. அதான் குமாரன் இவ்வளவு பெரிய வீடு பாத்துக்குதுல, பேசாம நீ இவங்களாண்டே வந்து செட்டில் ஆயிட வேண்டியதானே? ஏ நான் என்னத்துக்கு இங்க சின்ன சிறுசுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அது இல்லாம இந்த மாதிரி இடம்லாம் நமக்கு ஒத்துக்காதுமா. ஹலோ, இங்க போடாதீங்க, காத்துல பறந்துரும். அங்க காயறது என் துணி தான், நான் எடுத்துறேன். நீங்க அங்கேயே போட்டுக்கங்க. Hey, thanks. தேங்க்ஸ் சார். வணக்கம்ப்பா. வணக்கம் வர்றேன். குமார் சிகரெட்? ஐயோ பழக்கம் இல்லை சார். ஏய் குட் மேன். 2 லிட்டர் கிருஷ்ணல் கொடுங்க. ஆமா குமார், உங்க சொந்த ஊர் எது? நமக்கு மெட்ராஸ் தான் சார். பிறந்து வந்ததெல்லாம் இங்கே தான். ஆனா உங்க ஒய்ஃபோட பேச்செல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க எந்த ஊரு? அவங்க வால்பாறை சார். அப்படியா? அவங்க இழுத்து இழுத்து பேசுவாங்க, நம்ம மாதிரிலாம் டீசெண்டாக பேச மாட்டாங்க. கெரசின் வாங்கிட்டு போறீங்க, வீட்டில் கேஸ் இல்லை? புக் பண்ணியிருக்கேன் சார், இன்னும் 2 மாசத்துல வந்துடும். குமார், இல்லை எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ், சிலிண்டர், குக்கர்லாம் இருக்கு. நியர்லி ஒரு 6 மந்த்ஸாக எதையும் யூஸ் பண்ணவே இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் வேணா உங்களுக்கு வர வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் பரவாயில்ல. ஓனாடி ஓனாடி அம்மா அழக்கூடாதுமா. பாப்பாக்கு பசிக்குதா? அச்சோ ஓனாடி அம்மா அழக்கூடாது. இருங்க கொஞ்ச நேரம். அழாதீங்க அழாதீங்க. இருங்க. பாலை எடுத்த வீட்டில் காய்ச்சிட்டு வந்துடுறேன். ஏய் குமார், உள்ள வாங்க. தப்பா நினச்சிக்காதீங்க, இந்த பாலை கொஞ்சம் சூடு பண்ணி தர முடியுமா? ஸ்டவ் எரியல. நான் தான் அப்பவே சொன்னேனே குமார், போங்க நான் சிலிண்டர் எடுத்துட்டு வரேன். இல்லை சார் பரவாயில்ல, இங்கேயே காய்ச்சிக்கிறேன். நான் உங்களுக்காக தரல, உங்க குழந்தைக்காக தான். போங்க நான் சிலிண்டர் எடுத்துட்டு வரேன்.
இப்போ வந்து குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடுங்க. போமா. ஏய், எங்க கிளம்பிட்டீங்க அம்மாவும் பொண்ணும்? எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ண போறோம். நம்பர் சொல்லுங்க. இல்ல, நான் கால் வெளியே பண்ணிக்கிறேன். போய் பண்ணிக்கிறேன். ஏங்க நம்பர் சொல்லுங்க. எதுக்கு நான் போயிட்டேன். 94 26 60 40 81. ம், இந்தாங்க. ஹலோ. ஹலோ, யாருங்க? நான் பூங்குடி பேசுறேங்க. சொல்லு பூங்குடி. நீங்க வரும்போது குழந்தைக்கு சரலாக்கு வாங்கிட்டு வாங்க. ம். காலையில சொல்ல மறந்துட்டேன். பூங்குடி, இந்த நம்பர் யாருது? சார், யா? உங்க போனு பேசிட்டேன். ஏய், உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லைங்க. உள்ள வாங்க. வாங்க. குழந்தை உங்கள மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு. பேர் என்ன? தேன்மொழி. நைஸ். வாங்க உட்காருங்க. இந்தாங்க சாக்லேட். ஏய், டேக் இட். ஹலோ யார்த்தி, if you don't mind, can I call you later? இந்தாங்க ஜூஸ். இல்ல வேண்டாங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேங்க. பை. அடடடடடா, வாங்க குட்டியா, அப்பா செல்லம். சாப்பிடுறீங்களா நீ? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் குளிச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய தொடணும்னு. உனக்கு தான் அந்த ஃபோன். ஃபோன் பத்தியா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. நம்ம அர்ஜுன் சார் தான் வாங்கி கொடுத்தாரு. சார், ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? சொன்னாரு நீங்க தான் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னு. இந்த சின்ன விஷயத்துக்கு யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இல்ல, முன்ன பின்ன யாருன்னு தெரியாம இத்தனை உதவி பண்ணிருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ மீன் உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிச்சு போச்சு, அதான். சரி, துணி எடுத்துக்கிறேன். மேடம், மெயின்டெனன்ஸ் பில் கொடுக்கலான்னு வந்தேன். குமார் சார் இல்லைங்களா? அவர் வேலைக்கு போயிருக்காரு, வரல. சரி மேடம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்பு தம்பி குமார் இன்னைக்கு நம்ம எல்லாரை விட்டு பிரிய போறாரு. அதாவது இந்த வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போறாரு. அவரும் எத்தனை வருஷம் தான் இந்த குப்பையை கட்டுக்கினே அழுவார் பாவம். அவராவது நல்லபடியா தப்பிச்சுன்னு போட்டுமே. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். சூப்பர்வைசர் சொன்னாரு, பாவம் குமார் அவனாவது தப்பிச்சு போட்டுன்னு. தப்பிச்செல்லாம் போலங்க, வேதனையோட தான் போறேன். ஏன்னா அவ்வளோ நேசிச்சு இந்த வேலையை நான் செஞ்சேன். எல்லாரும் கஷ்டப்படுறது அவங்க குடும்பத்துக்காக தான்.
என் பொண்டாட்டி நான் வேற வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவ சந்தோஷத்துக்காக இந்த வேலையை நான் விடுறேன். எனக்காக நீங்க எல்லாம் இங்க கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன பேசுறது தெரியல. சாரி சார், அவ்வளவுதான். உங்கடி உங்கடி பூங்கொடி பாத்தீங்களா? மத்தியானம் கூட பார்த்தனே. ஏத்து வீட்டு பையனோட உன் பொண்டாட்டி லக்கேஜ் எல்லாம் ஏத்திக்கிட்டு காசுல போச்சே, உனக்கு தெரியாதா? லக்கேஜோடையா? நல்லா பாத்தீங்களாண்ணா? என் சம்சாரம் தானே. என்னப்பா இப்படி சொல்ற? உன் சம்சாரம் எனக்கு தெரியாதா? உன் சம்சாரத்துக்கு போன போடு. பூங்கொடி ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குண்ணா. நாட் ரீச்சபிளா? இந்த பையன் வேற வீட்டை காலி பண்றான்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாரு. எதுக்கு அந்த பையனுக்கு போன போடு? அதுவும் நாட் ரீச்சபிள்ண்ணா. தம்பி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. அவனும் உன் பொண்டாட்டியும் பழகின விதமே தப்பா பட்டுச்சுப்பா. நீ வீட்டுல இல்லாத போது அவன் உன் வீட்டுக்கு வர்றதும், உன் பொண்டாட்டி திருட்டுத்தனமா அவனோட கார்ல போறதும் அதை நான் பார்க்கும் போதே மனசுல தப்பா பட்டுச்சு. எங்க உண்மை தெரியாம சொல்லி ஒரு குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது பாரு. அதனாலதான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. என்னண்ணா சொல்றீங்க? பாப்பா வீட்டுக்கு போய் பாப்போம். உனக்கு போய் துரோகம் பண்ணிட்டாளப்பா. அப்படிலாம் இருக்காதுண்ணா. என்னப்பா ரொம்ப அப்ராணியா இருக்கேப்பா. முதல்ல போய் உன் பொண்டாட்டி புள்ள ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு பாரு. உள்ள போய் பாரு. நாசமா போச்சு. என்னைக்கு உன் பொண்டாட்டி அவங்க கூட பழக ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். தப்புன்ட்டு இப்படி நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டாலே. தம்பி, அவங்க தூரமா போறதுக்குள்ள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சிடலாம்ப்பா. போலீஸ்லாம் வேணாண்ணா, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாதண்ணா. உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணா. பைத்தியமாடா நீ? போய் போய் அடுத்தவன வைஃப் குழந்தை கூட்டி வந்துட்டு குடும்பம் நடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இங்க ஒரு லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணி தர வச்சு 4 தட்டு தட்டிட்டு அனுப்பி வை. அதை விட்டுட்டு லூசு மாதிரி விளையாட்டு இருக்க. மச்சி பதட்டப்படாதடா, கூல். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவ கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணுடா. நம்ம சிட்டி கேர்ள்ஸ் கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு அவகிட்ட இருக்கு. டேய், இந்த விஷயம் மட்டும் குடும்பத்துக்கு தெரிஞ்சது கேவலம் ஆயிடும். அவங்கள விட ஏதோன்னு சொல்லி சமாளிக்கலாம்.
அவ புருஷன் மட்டும் கண்டுபிடிச்சு வந்துட்டான், உங்களை மட்டும் வெட்டாம ஹெல்ப் பண்ண என்னையும் சேர்த்து வெட்டுவான். நீ பயப்படுற மாதிரி ஒன்னாகாது மச்சான். வா கீழே போலாம். மாப்பிள்ள வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. பானு மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. என்ன மாப்பிள்ள தனியா வந்திருக்காரு? மாப்பிள்ள பூங்கொடி வரல? பானு மாப்பிள்ளை குடிக்க தண்ணி கொடு. வாங்க மாப்பிள்ள, எப்ப வந்தீங்க? இந்தாங்க தண்ணி. என்ன மாப்பிள்ள தனியா வந்திருக்கீங்க? பூங்கொடி வரல? அப்போ பூங்கொடி இங்கேயும் வரல மாமா. என்ன மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாம பூங்கொடி எப்படி இங்க வருவா? ஐயோ என்ன மாப்பிள்ள கண்ணு கலங்குறீங்க? இப்படி பண்ணிட்டு போயிட்டேன். மாப்பிள்ள அவளை கொண்டு போட்டுதா? அவன் உயிரான இருக்க கூடாது. அவளை கட்டத்துட்டு வெட்டி போடுங்க. என்ன பேசுறீங்க? ஊருக்கு எல்லாம் பேசுவாங்களே. என் பொண்ணு எவன் கூட ஓடி போயிட்டாரு. நம்ம குடும்ப வாழ்க்கையை வாங்கிட்டாரு. நான் என்ன செய்வேன்? அந்த படுபாவை பயந்த ஏதோ பேசிய பொண்ணு மனசுக்கு எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லை. போனது போன அந்த குழந்தையாவது ஒரு தண்ணி இதையோட தலை பொழிக்கிறேன். அவன் என் பொண்ணு. அவன் என் பொண்ணு இல்ல. அவன் எனக்கு வேண்டாம். நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது. விருப்பங்கள் எல்லாம் தொலைந்த பின்னாலே வேதனை நிலைக்கிறது. பல திருப்பங்கள் தெரியும் பாதையில் தானே பயணம் நடக்கிறது. மண்மேலே நாம் எல்லாம் நூல் பொம்மை போல்தானே விதி வந்து நம்மை இழுக்கும். நாம் காணும் ஆசைகள் தண்ணீரில் கோலங்கள், ஆனாலும் நெஞ்சம் நினைக்கும். நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது. இந்த ஏரியாவிலேயும் ஒருத்தன் தான் குடிக்காத இருந்தான். இவனும் குடிக்க ஆரம்பிச்சுட்டானா? அவனுக்கு என்ன மனசு கஷ்டமோ பாவம். உனக்கும் ஓர் கனவு, அட எனக்கும் ஓர் கனவு. இங்கே கனவுகள் இணைவதில்லையே. இருளில் தினம் தொலையும் ஒரு நிழல் போலே சொந்தம். இங்கே சூழ்நிலைகள் புரிவதில்லையே. இந்த உறவுகள் என்பது விடுகதை, அது முடிவின்றி தொடர்ந்திடும் தொடர்கதை.
பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது. விருப்பங்கள் எல்லாம் தொலைந்த பின்னாலே வேதனை நிலைக்கிறது. பல திருப்பங்கள் திரியும் பாதையில் தானே பயணம் நடக்கிறது. ஓ மண்ணேலே நாம் எல்லாம் நூல் பொம்மை போல்தானே விதி வந்து நம்மை இழுக்கும். ஓ நாம் காணும் ஆசைகள் தண்ணீரில் கோலங்கள், ஆனாலும் நெஞ்சம் நினைக்கும். நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது. ஹலோ ஹலோ அர்ஜுன் இல்லையா? அர்ஜுன் பாத்ரூம். நீங்க யாரு? நான் பூங்குடி, அவங்க ஒய்ஃப் தான் பேசுறேன். ஒய்ஃபா? ஆமாங்க. ஓ, நீங்க யாரு? நான் ஜெனிஃபர், அர்ஜுன் கூட வர்க் பண்றேன். அவனை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரிங்க, ஓகே. போன்ல யாரு? உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருந்தாங்க. யாரோ ஜெனிஃபர் அவங்க கூட வேலை செய்யறவங்க. Hey, Jennifer. Did you call me? Yes. You tell me, are you married? Me? Married? No chance. Look, I'm not stupid. I just spoke to your wife. Now stop calling me. It's all over between us. Goodbye. எனக்கு வர ஃபோன் கால்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ண வேணாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு அட்டெண்ட் பண்ண? அதுவும் ஒய்ஃப் கிஃப்ட்னு சொல்லிக்கிட்டேன். யாரோ ஒரு பொண்ணுக்காக என் மேல எரிஞ்சு விழுறீங்க. நான் ஒய்ஃப்னு தானே சொன்னேன். அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? என் ஃபேமிலில இருந்து யாராவது கால் பண்ணி ஒய்ஃப்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? Nonsense. மன்னிச்சுக்கங்க. நேத்து நான் அப்படி பேசிருக்க கூடாதுதான். தெரியாம பேசிட்டேன். ஃபோன் பேசினது தப்புதான். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். அதுக்காக பேசாம மட்டும் இருக்காதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? அண்ட் பை த வே பூங்குடி, ஒரு சனிக்கிழமை என் பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்க வீக்கெண்ட் செலிப்ரேஷனுக்கு. அவங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சு அனுப்பணும். ஓகே? ஓகேங்க. Hi. Hi, guys. Hey, hi. Hey, guys. Hey, bro. Dude. Hey, what's up, dude? Fine. Hey, how are you, Mr.? Love you. Thanks. Hey, Flower. Come join with us. Beer, okay? எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ vodka? Hey, she doesn't drink. Leave her. நீ போ பூங்குடி.
மச்சி. Hey, sweetie, you wanna smoke? சிகரெட் பிடிச்சா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு தான் நான் தம்மே அடிக்கிறேன். அப்போ இவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணம் பண்ணிப்பேன், பட் இவனை பண்ணிக்க மாட்டேன். இவெல்லாம் மத்த விஷயத்துக்கு மட்டும்தான். இந்த பார்ட்டி, பப், என்ஜாய்மெண்ட்ஸ் இதெல்லாம் கல்யாணம் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸா பார்த்து ஃபிக்ஸ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு உண்மையா நேர்மையா வாழ்ந்துட்டு போறதுதான் நம்ம லைஃபுக்கு சேஃப்டி. Am I right? Come get closer, yaar. You're looking gorgeous today. Are you serious? Hey, seriously. I'm not lying. Thank you. Hey, என்னங்க? என்னங்க? நீ என்ன பூங்குடி? லேட் ஆயிடுச்சு, தூங்க வரலையா? அது நாங்க ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஷன்ல இருக்கோம். நான் அப்புறமா வரேன், நீ போய் தூங்கு. என்ன பூங்குடி? இல்லண்ணா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதான் அர்ஜுனை கூப்பிட வந்தேன். அவ ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருப்பா. நீ போ பூங்குடி, தூங்கு. நான் அமுச்சு வைக்கிறேன். போ 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 பூங்குடி. என்னங்க? சொல்லு பூங்குடி. நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி நேத்து என்ன நடந்துச்சு? நீங்க தூங்க கூட வரல. அதான். ஏய் சிலி, நீ என்ன சந்தேகப்படுறியா? நாங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஷன்ல தான் இருந்தோம். இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கூடி டிஸ்கஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். அதுக்கு இல்லைங்க, நான் திரும்ப திரும்ப கேக்குறேன், நீங்க கோச்சிக்காதீங்க. இப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தா அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன பூங்குடி, நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி கல்யாணம், குழந்தை, குட்டி, இந்த சென்டிமெண்ட்ஸ்குள்ளெல்லாம் நான் லாக் ஆக விரும்பல. யூனோ, we are just living together. இப்போ என்னுடைய தாட்ஸ் எல்லாமே நிறைய சம்பாதிக்கணும், கேரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். நீ கூட இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோ பூங்குடி. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண கற்றுக்கோ. போய் டிரைவிங் கற்றுக்கோ, டான்ஸ் கற்றுக்கோ, ஜிம், பியூட்டி பார்லர், சொல்லு என்ன வேணும், நான் உனக்கு செலவு பண்ணுறேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிடணுமா, ஸ்மோக் பண்ணுமா, என்ன வேணாலும் பண்ணு, நான் கண்டுக்கவே மாட்டேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, வெளியே போயிட்டு வரலாம். பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும்
இன்னும் 2-3 நாள்ல கிளியர் ஆகுன்னு சொல்லிட்டாரு. இடம் பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம். கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க நீங்க. பெங்களூர்ல பசங்களோட தங்கி இருக்கேன்னு போய் சொல்லி எங்களை ஏமாத்தி நம்ப வச்சுட்டு இங்க வந்து ஒசூர்ல தனியா குடும்பம் நடத்திட்டு இருக்க. அதுவும் அடுத்த பொண்டாட்டி பிள்ளையோட. நீ பண்ணிருக்கிற காரியம் எதுல போய் முடியும் தெரியுமா? கள்ளக்காதலின் மனைவி கொலை, கணவன் கொலை, கள்ளக்காதலன் கொலைன்னு தினமும் பேப்பர்ல நியூஸ் வருது. அந்த லிஸ்ட்ல நம்ம குடும்பம் வரணும்னு நினைக்கிறியா நீ? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அந்த பொண்ணை கூட்டி வந்த நீ புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்க வேணா? இல்ல அங்கிள், நான் சொன்னேன். ஆனா அர்ஜுன் கேட்கல. அவன் கேட்கல. நீ எங்களுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு தனியா வீடு தங்க வைப்பியோ? தப்பு பண்ணிட்டியா அர்ஜுன்? அந்த பொண்ணை பிரிஞ்சு அவ புருஷன் எந்த அளவு கஷ்டப்படுவான்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா நீயே? ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிகளை பெத்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் இவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்க அந்த குடும்பத்துல ஈஸியா புகுந்து உங்க சுகத்துக்காக ஏதாவது பேசி மயக்கி அந்த குடும்பத்தையே சிதைச்சிடுறீங்களடா. அந்த பாவம்ல உங்களை சும்மா விடுமா? அர்ஜுன், அந்த பொண்ணுகிட்டே பேசி புரிய வச்சு அவ புருஷன்கிட்டே திருப்பி அனுப்பி வைங்க. தேவைப்பட்டா அவ புருஷனுக்கு 10-15 லட்சமா கொடுத்து பிரச்சனை வராம பாத்துக்கலாம். அந்த பொண்ண அவ புருஷன்கிட்ட நீங்களே கொண்டு போய் விடுறீங்களா இல்ல நானே வரட்டுமா? சொல்லுங்கடா. நீங்க வேண்டாம் அங்கிள், நாங்களே அந்த பொண்ணு கிட்ட பேசி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிக்கிறோம். இப்ப என்னடா பண்றது? பேசாம உன் சித்தப்பா சொன்ன மாதிரியா ஒரு 10-15 லட்சம் கொடுத்துட்டு அவ புருஷன் கூட அனுப்பிடுறா. திடீர்னு எப்படி கழட்டி வருதுன்னு புரியலடா. இவ அவன் கூட போக மாட்டாடா. அவனை பிடிக்காம தான் என் கூட வந்தா. இப்ப நான் போர்ஸ் பண்ணி அனுப்பி சூசைட் பண்ணிட்டானா பிரச்சனை பெருசா தான் ஆகும். எனக்கு ஒண்ணு தோணுதுரா. உன் சித்தப்பா கிட்ட அவ புருஷன் கிட்ட பேசணும். அவன் பணம் எதுவும் வேணாம், என் பொண்டாட்டி திரும்பி வந்ததே போது, என்ன எந்த பிரச்சனையும் இல்லாம ஏத்துக்கிட்டான்னு சொல்லிடுவோம். பூங்குடி இங்கே இருக்கட்டும். நீ வீட்டுல பார்த்த பொண்ணை கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எப்படா சால்வ் ஆகும்? நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்க தனியா இருக்க மாட்டாடா. ஏய், அவ தனியா இருக்க போறான்னு யாரா சொன்னது? நான் வச்சுக்கிறேன் அவள. ஏய், என்னடா உன் பொண்டாடி கேட்ட மாதிரி பாக்குற? அவ புருஷனை விட்டுட்டு உன் கூட வந்தவ நாளைக்கு உன்னை விட்டுட்டு இன்னொருத்த கூட போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரி பொண்ணுங்களா ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்த பெட்டரா கிடைச்ச ஆளை மாத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கடா. இந்த பிரச்சனைக்கு நான் உள்ள வந்தா மட்டும்தான் நீ சேஃபா வெளியே போக முடியும். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன்டா. எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பூங்குடி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நீயும் அப்பப்ப வந்து இருந்துட்டு போ. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கலாம். என்ன சொல்ற? ஏய், என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்லைங்க. திரும்பி வரத்துக்கு இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்றீங்க. 10 days தான். ப்ராஜெக்ட் விஷயமா டெல்லிக்கு போறேன். வேலை சீக்கிரமா முடிஞ்சதுன்னா முன்னாடியே கூட வந்துருவேன். இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? கிஷோர் இங்கதான் இருப்பான். என்ன ஹெல்ப் வேணாலும் இவன் கிட்ட கேட்டுக்கோ. என்ன கிஷோர்? ஓகே மச்சி.
வாங்க. பூங்குடி அர்ஜுன் ஃபோன் பண்ணனா? இல்லங்கண்ணா, போனையும் எடுக்கல. பிஸியா இருப்பா. ம். பாப்பா தூங்கிட்டாளா? இப்பதான் தூங்குனா. ஓ தூங்கிட்டாளா? ம். அப்புறம் பூங்குடி சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? காலையிலே முடிச்சிட்டேனா? ம். உங்களுக்காவது ஃபோன் பண்ணாரா அர்ஜுன்? அர்ஜுன் பண்ணல, பண்ணுவா. சரி உட்காருங்கண்ணா, காப்பி போட்டு இல்ல நீ தரேன். உட்காரு, நான் உங்ககிட்ட பேசணும் பூங்குடி. என்னங்கண்ணா அதெல்லாம்? இதெல்லாம் நியூ வெரைட்டி டிசைன்ஸ் பூங்குடி. இன்னும் டிஸ்பிளேல வைக்கல. அப்படியா? இந்த டிசைன்ஸ் எல்லாம் உனக்கு போட்டு பார்த்து செலக்ட் பண்ணனும். இத போட்டு பார்த்து செலக்ட் பண்ற மாடல் இன்னைக்கு லீவ். சோ நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நான் எப்படிண்ணா? என்ன பூங்குடி யோசிக்கிற? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? சரிங்கண்ணா. பூங்குடி நகையில போட்டு பார்க்கிறதுக்கு சரிதான் வசதியா இருக்கும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறியா? ஓகேண்ணா, மாத்திட்டு வந்துடுறேன். பூங்குடி பட்டு புடவை மார்வலஸ். ஏய் வெயிட் 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 வெயிட். ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானே போட்டு விடுறேன். நானே போட்டுக்கிறேங்கண்ணா. ஏய் பூங்குடி, இப்போ நீ ஒரு மாடல். ப்ளீஸ் கோஆபரேட். பூவெல்லாம் எதுக்குங்கண்ணா? பூ இருந்தா போட்டோ அழகா இருக்கு பூங்குடி. நீயும் அழகா இருப்ப. ப்ளீஸ் கோஆபரேட். சூப்பர். ஒன் செகண்ட் அப்படியே இரு. எங்க பாரு. ஓகே எப்படி பிடிச்சிருக்கா? இப்ப இதெல்லாம் கழட்டிடலாம்லண்ணா? ஏய் வெயிட் வெயிட் வெயிட். இங்க வா வா. உன் அழகு நீயே கண்ணாடியில பாரு, எவ்வளவு அழகா இருக்கேன். வா. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்க? பிடிச்சிருக்குல? எல்லாம் உனக்காக தான். நீயே வச்சுக்கோ. அண்ணா என்னண்ணா அது? எப்படி நடந்துக்கிறீங்க? நான் உங்களை என் அண்ணனா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் அண்ணன் மாதிரி எல்லாம் நினைக்காத பூங்குடி, அது தப்பு. நான் இன்னைக்கு ரொம்ப ஆசையா வந்திருக்கேன், புரிஞ்சுக்க. அர்ஜுன் வேற இல்ல, இந்த மாதிரி சான்ஸ் அமையுது பூங்குடி. ப்ளீஸ் புரிஞ்சுக்க, கோஆபரேட் பூங்குடி. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. இனிமே இந்த மாதிரி எண்ணத்தோட அந்த வீட்டுக்கு வராதீங்க, கிளம்புங்க. ஏய் என்ன பூங்குடி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் உனக்கு. ப்ளீஸ் போடா வெளிய. அர்ஜுனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் ஆகாது பூங்குடி. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. சந்தோஷப்பட மாட்டான், செருப்ப கழட்டி அடிப்பான். என்ன பூங்குடி எங்களை பத்தி புரியாம பேசிட்டு இருக்க? ஒரு வாட்டி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு.
நீ பார்த்தது வேற ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர்ல நிறைய இருக்கு. நீயும் அர்ஜுன் எப்பப்ப சந்தோஷமா எடுத்தீங்களோ அதை எடுத்து எனக்கு அமிச்சு அப்பப்பவே சந்தோஷப்படுத்துவா. அதெல்லாம் பார்த்து பார்த்து நான் எப்படி ஏங்கிருப்பேன். இங்க பாரு பூங்குடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க நீயும் அர்ஜுன் இருக்கிறது அவ குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவ பொண்ணு பார்க்கதான் போயிருக்கா. நேத்தி தான் நிச்சயாச்சு, அடுத்த மாசம் கல்யாணம். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை மாத்து புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு வர பொண்ணு வாழ்க்கை இப்படிதான் வந்து நிக்கும். அப்ப ஒருத்தனை மாத்தி ஒருத்த கைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். உன் குட் டைம். இப்ப நான் உனக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜுன் மாதிரில உன்னை வாடகை வீட்டுல வைக்க மாட்டேன் பூங்குடி. இது ஏன் சொந்த வீடு, உன் பேர்ல மாத்திர. நீ என் கூட சேர்ந்தாலே அர்ஜுன் தப்பாலாம் நினைக்க மாட்டான். ஏன்னா இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். அர்ஜுன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் உன்னை பார்க்க அடிக்கடிக்கு வந்துட்டு போவா. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு ஒரு முடிவிடு. நல்ல மூட்ல வந்த நீ மூட் அவுட் ஆக்கிட்ட. இப்ப போயிட்டு நைட் வர ரெடியாரா? குமாரே. யாருப்பா? குமாரா? அந்த பாலத்து பக்கத்துல குடிசை போட்டு இருப்பானுங்க, அங்க போய் பாரு. குமாரே, போன வாரம் என் மச்சா கல்யாணத்துக்கு ஓசூர் போயிருந்தேன்டா. அங்க பூங்குடியும் அந்த பையன் அர்ஜுன் இல்ல, அவங்கள பார்த்தேன்டா. நீதான்டா குமாரு. பூங்குடி நினைச்சு இப்படி ஆயிட்ட. ஆனா பூங்குடி உன்னை பத்தி கவலைப்படாம ஏதோ ஊரறிஞ்சு கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஜாலியா வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்கடா குமாரு. நல்லா பாத்தியா? சந்தேகமே இல்ல குமாரு, நான் பார்த்தேன். அவங்கள உயிரோடலாம் விடாத குமாரு. நான் அட்ரஸ் தரேன், போய் கண்டு வந்தனமா வெட்டி போடு, சாப்பிட்டோம். அண்ணா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. அர்ஜுன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானே என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணும் எங்க போகணும்னு தெரியாம குழப்பத்துல இருக்க. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். என்ன பொங்குடு, என் வீட்டுக்குள்ள என்ன விட மாட்டேங்கிறியா? ஆமா, நீ குழம்புற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? நீ எப்படி என் புருஷனை ஏமாத்திட்டு வந்தியோ அதே மாதிரிதான் அர்ஜுன் இப்ப உன்னை வெட்டிட்டு வேற பொண்ண கல்யாணம் பண்ணி போயிருக்கான். அவன் போனா நான் லைஃப் கொடுக்க ரெடியா இருக்கப்போ நீயே குழம்பி போயிருக்கணும். இதே வீடு இதே வாழ்க்கை. என்ன அர்ஜுன் பதிலா நான்? என்னடா நேத்து வரைக்கும் ஒருத்த இன்னைக்கு இன்னொருத்த கூட எப்படி வாழ்றதுன்னு யோசிக்கிறியா? இதெல்லாம் உனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. புருஷனை விட்டுட்டு அர்ஜுன் கூட வந்ததுனால நான் உனக்கு
அல்ல. அப்படியா? அப்படின்னா இப்ப கூட ஒண்ணு இல்ல, உன் புருஷ கூட சேரணுமா சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். உன் பொண்டாட்டி அவன் கூடயாவது ஓடி போயிட்டு திரும்பி வந்தா நீ ஏத்துக்குவியா? நான் ஏத்துக்க மாட்டேன், என்ன மாதிரி எவனும் ஏத்துக்க மாட்டா. அதுக்கு தான் சொல்றேன், நீ பேசாம எங்க இருந்துக்க. என்ன விட்டுருங்க. என் புருஷனுக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான். நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ. என் குழந்தை எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு நான் செத்து போயிடுறேன். டேய், என்ன உங்களுடைய வாழ வேண்டிய வயசுல சாக போறேன்ற மண்ணு திங்கற உடம்பு நான் திங்க கூடாதா? உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுமா? ஏய் வாடினா ஒன் நல்லதே சொல்லிட்டு இருக்க, ஏதோ பரி பத்தி மதி சீன் போட்டுட்டு இருக்க. ஏய் உங்கடி
இருக்கியா பூங்குடி? பார்த்தாலே தெரியுது நல்லதா இருக்க. நான் தான் அனாதை ஆயிட்டேன், நீயும் போயிட்ட. நடந்து நினைச்சு எங்க அம்மா செத்து போச்சு. நீ ஒன்றும் பயப்படாத, உன்னை கூட்டு போக வரல. உனக்கு தான் என்ன பிடிக்காது. நான் கூவம், குப்பை, கெலிஜி. நீ இங்க தான் இருக்கணும். உனக்கு இதுதான் கரெக்ட். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் கிளம்புறேன் பூங்கொடி. என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துரு பூங்கொடி. அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது பூங்கொடி. இவ்வளவு நாள் அவளை கண்ணுக்குள்ள வச்சு சுமந்துக்கிட்டு இருந்தேன் பூங்கொடி. அவளை பார்க்கணும், அவளை தூக்கணும், அவளை கொஞ்சணும்னு என் மனசு துடியா துடிக்குது பூங்கொடி. முடியான மட்டும் சொல்லிடாது பூங்கொடி.
தப்பு பண்ணிட்டே பூங்குடி. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். அதனாலதான் நான் செத்து போலான்னு முடிவெடுத்துட்டேன். நீங்களே இந்த குழந்தைய பாத்துக்கங்க. நடக்க கூடாதெல்லாம் நடந்துச்சு பூங்குடி. நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். நீ நம்ம குழந்தை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போ. நம்ம குப்பத்துல இருக்கவங்க நான் வர வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஐயோ வேணாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தீராத துன்பத்தை கொடுத்துட்டேன். நானே ஜெயிலுக்கு போறேன். செஞ்ச தப்ப உணர்ந்து அனாதையா நிக்கிற ஒண்ணு நாம நிக்காம வேற யார் பூங்குடி மன்னிப்பா? அதுவும் பெத்த தாய் குழந்தைய வளர்க்குற மாதிரி வேற யாரால வளர்க்க முடியும்? இப்போ என் பேச்சு கேளு. நீ என்ன எனக்கு உசுறு பூங்குடி. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. இனிமே நீ என்ன உண்மையா நம்புறதா இருந்தா இந்த விஷயத்த போலீஸ் கிட்டேயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பூங்குடி, எப்படி பூங்குடி இருக்க? நீயாவது அம்மா மாதிரி இல்லாம நல்லா படிடி. ஜோதி, பூங்குடி அக்கா, எப்படி அக்கா இருக்க? நல்லா இருக்கியா அக்கா? இது நம்ம பாபா அக்கா. பூங்குடி, நீ என்ன எனக்கு உசுறு பூங்குடி.